இன்னொரு நேத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய அந்த பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரஸ் மீட்டை வந்து ஆரம்பிக்கிறார். அதனால என்னாச்சுன்னா, இருக்கிற ஊடகங்கள் பூரா சன் உட்பட இருக்கின்ற எல்லா ஊடகங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசுறாங்களே தவிர ராகுல் காந்தியினுடைய இந்த ஓட்டு பிரச்சனையை பத்தி பேசவில்லை. தமிழக ஊடகங்கள் அனைவரும் வந்து இந்த ஓட்டு சோரியை பத்தி பேசாமல் அதை வந்து ஏதோ நம்ம வந்து பாஜக கொஞ்சம் இதா இருக்கலாமே, கொஞ்சம் சாதகமா இருக்கலாமே என்ற அந்த அடிப்படையில் தான் அதை செய்தார்களா என்ற அந்த கேள்வி நான் எழுப்ப விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய மேட்டர் நேற்று பேசின மேட்டர், ராகுல் காந்தி சொன்ன விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம். எல்லா ஊடகங்களும் எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதை விட மாபெரும் பிரச்சனை நம்மளுடைய நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பற்றி தமிழக ஊடகங்கள் இன்னும் பேச மாட்டேங்குது. சார், இப்போ நீங்க சொன்னது போலவே வந்து எடப்பாடி பழனிசாமி மேட்டர் நேற்று பெருசா பேசப்பட்ட சமயத்துல நேற்றைய தினம் அந்த ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா சார், அந்த 6018 வாக்குகள் நீக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த 6018 பேரும் தனித்தனியா வந்து அவங்களோட அந்த உரிமை பறி போயிருக்குன்ற மாதிரி முயற்சியில் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஃபைட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அப்படின்னா ராகுல் காந்தியே கூட சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் மூலியமா தேர்தல் ஆணையத்தை அவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு தீர்ப்பு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சுப்ரீம் கோர்ட் தேர்தலை கட்டுப்படுத்த முடியும்னு பாக்குறீங்களா சார்? இல்ல, கோர்ட்டுக்கு போவே இல்லையே ராகுல் காந்தி. அது இனிமேல் போனார்னா கட்டுப்படுத்த இல்ல போவே மாட்டாரு. ஏன்னா கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும்னு அவங்க அனைவரும் தெரியும். ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன், எந்த நம்ம ஸ்பீக்கரா இருக்காரு அப்பாவு, அவருடைய எலெக்ஷன் பெட்டிஷன் எந்த காலத்து எலெக்ஷன் பெட்டிஷன் 2016 வந்து அவர் ஜெயிச்சாருங்கிறதுக்கான எலெக்ஷன் பெட்டிஷன், இன்பதுரை வந்து ஜெயிக்கிறதா வந்து இது பண்றாங்க. அந்த தேர்தல் தான் நரேந்திர மோடி வந்து 11:30 மணிக்கு கூப்பிட்டு சொல்றாங்க, ஜெயலலிதாவை வந்து வாழ்த்துறாங்க, ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அதிமுக சாதகமா வருது. அப்போ இவ்வளோ முடிஞ்ச பிறகு 2016 அதன் பிறகு வந்து அந்த போஸ்டல் வாக்குகள் எண்ணப்படுது. நமக்கு அது எல்லாத்துக்கும் அதனுடைய ரிசல்ட் தெரியும். அப்பாவு ஜெயித்து விட்டார் என்பதுக்கு சான்று வேற ஒன்றுமே வேண்டாம். இன்னும் அது சீல் கவர்ல வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இதை விட பெரிய ஒரு அவலம் இருக்கா? 2016 நடந்த ஒரு தேர்தல் ஒரு முறைகேடு, அந்த முறைகேடு வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 2020 தீர்வு வருகின்ற அந்த நிலையில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு வந்து ஸ்டே விதிக்கிறது. எது எண்ணி விட்டார்கள் எல்லாமே இருக்கிறது. அது தொடர்ந்து வந்து ரிசல்ட் சொல்லணும், இவ்வளவுதான். இன்பதுரை தோர்த்து விட்டார், அப்பாவு ஜெயித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். அங்க வந்து நிறுத்தி வச்சு இன்னமும் அதற்கு வந்து இன்னமும் அந்த ஸ்டே வந்து வெக்கேட் படவில்லை.